என்ன ஆகுது, சபைகள் நிறைந்து வழிய ஆரம்பிக்குது. இடங்கள்ல என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய விக்கிரக கோயில்களில் சிலைகளை தூக்கிட்டு ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. விக்கிரக கோயில் இப்போ இல்லை, இது விக்கிரக கோயில் இப்போ கிறிஸ்தவ கூடுகிற இடம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, சிலுவைகளை நட்டு வச்சாங்க. சிலுவை சபைகளில் வச்சுக்கிறாங்கன்னா அதை குறித்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அடையாளத்துக்காக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் செய்கிற தவறு என்னவென்றால், அந்த சிலுவையை தொட்டு கும்பிடுறது, சிலுவையை வழிபடுறதுதான் தவறு. அப்போ நம்ம சபையில் நம்ம சிலுவை வச்சுக்கலாமா பிரதர், வச்சுக்கிட்டா தப்பு இல்லையா பிரதர், வச்சுக்கிறதுனால ஒரு தவறு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இது தேவனுடைய ஆலயம்னு போற வர்ற எல்லாருக்குமே தெரியுது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நாம் இதே ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில் இருக்கிறோம், சரியான ஒரு நாகரிகம் இல்லாத மக்கள் மத்தியில் இருக்கிறோம்னா அவங்களுக்கு புரியறதுக்காக சிலுவையை பயன்படுத்துறாங்க. அவங்க புரிஞ்சு கொள்ளும்படிக்காக என்ன செய்யறாங்க, சிலுவைகளை யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு தவறும் கிடையாது. சிலுவையை வழிபடுவதோ சிலுவையை நமஸ்கரிப்பதோ வேதத்துக்கு முரணானது. ஸோ நம்முடைய சபையில் நாம் சிலுவையை ஏன் பயன்படுத்துவதில்லை என்றால், நாம் ஒரு பட்டணத்தில் இருக்கிறோம். பட்டணத்தில் இருக்கிற நமக்கு இது கிறிஸ்தவ தேவாலயம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த அவசியம் ஒன்று இல்லை. ஏன், அவங்க ரோட்ல போகும்போது நல்லாவே தெரியுது இது கிறிஸ்தவ தேவாலயம், இது கிறிஸ்தவ ஜெப வீடுன்னு.